அவன் அதை தேடி கிடைக்கல, அவ்வளோ பெரிய சான்ஸை விட்டு கொடுத்துட்டான். இன்றைக்கு பிசாசு அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறமாக இருக்குது. அநேக பிள்ளைங்களை முன்னேறி விடாமல் தான் யார் என்று பிசாசு தலை நசுக்க வந்த பிள்ளைங்க, பிசாசை ஜெயிக்க வந்தாங்க, ஆண்டு ராஜ்யத்தை கட்ட வந்தாங்க என்று அவங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமையாக அந்த தன்மையை மேன்மையை உணர விடாமல் அந்த பிள்ளைங்களை நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ லாயக்கு தகுதியே இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்படி அவங்கள சுற்றிலும் சில மனிதரை வைத்து அவங்கள குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்கள மனதை நோகடித்து அவங்கள அப்படியே முடக்குகின்றான். இந்த காரியத்தை நாம் ஆவிக்கிற ஞானம் இருந்தால் தெரியும். அதை அறிந்து ஜெபித்து எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்தவன், என் விசுவாசம் பலத்தை ஜெயிக்கும். சிங்கத்தின் மேலும் நான் நடப்பேன், பாம்பின் மேலும் நான் நடப்பேன், வலு சிற்பத்தை நான் மிதிப்பேன், பாலசிங்கத்தை நான் மிதிப்பேன், தேள்களை நான் மிதிப்பேன். அல்லேலூயா. தேள்களையும் பாம்புகளையும் நசுக்க, சர்ப்பங்களை மிதிக்க கர்த்தர் எனக்கு சிலுவை